ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் மொபைலில் வந்து வீடியோ பிளேயர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அது நார்மலாக வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து டிஃபால்ட்டாகவே வீடியோ பிளேயர் ஒன்று மொபைல்லேயே வந்திருக்கும். மோஸ்ட்லி அந்த வீடியோ பிளேயரில் வந்து சில டைம் வந்து ஒரு ஹை குவாலிட்டி வீடியோஸ் வந்து ப்ளே ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு வீடியோ பிளேயர் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோ பிளேயர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணுறீங்க, வீடியோ வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி அந்த வீடியோ பிளேயரை வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகிடுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து ஷோ ஆகுது. இல்லாட்டி இந்த வீடியோ பிளேயரில் ஏதாவது வீடியோ ப்ளே பார்த்து கொண்டிருக்கப்போ ரொம்பவே வீடியோ வந்து ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் பார்க்கவே முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வீடியோ பிளேயரில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் நீங்கள் வீடியோ பிளேயர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோ பிளேயரை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து அதாவது புதுசாக வந்திருக்க வீடியோ ஃபார்மேட்டில் உள்ள வீடியோஸ் வந்து ப்ளே ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதோட இந்த மாதிரியான இஷ்யூஸும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் வீடியோ பிளேயர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். சர்ச் பண்ணி அந்த வீடியோ பிளேயர் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கும், அதை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நீங்கள் வீடியோ பிளேயரில் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைல்லையுமே ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் டூல்ஸ் ஏதாவது இருக்குமா இருந்துச்சுன்னா அதையுமே ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் ஒரு ஆப்டிமைஸும் க்ளீனப்பும் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இதனால் நம்ம மொபைலுமே ஸ்லோ ஆகும், ஸ்ட்ரக் ஆகும். அதனாலையுமே இப்படி ஹை குவாலிட்டி வீடியோஸ் வந்து நம்ம மொபைலில் வீடியோ பிளேயரில் ப்ளே பண்ணுறப்ப ஸ்ட்ரக் ஆகலாம், ஃப்ரீஸ் ஆகலாம். இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகன அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக உங்கள் மொபைலில் வந்து வீடியோ பிளேயர் வந்து சரியாக ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.